لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த நேரத்திலே இந்த இடத்திலே அவனுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய சில விடயங்களை படித்து கொள்ள எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பக்ரா எனும் அத்தியாயத்திற்கான விளக்க உரை வகுப்பை சென்ற வாரம் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அந்த வகுப்பிலே சில முக்கியமான விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக அல் குர்ஆனை படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய சிறப்புகள் என்னவென்பதை நாங்கள் பார்த்தோம். அதிலே ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து அல் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதக்கூடியவராக இருந்தால் அல்லது படிக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான சிறப்புகளை சொன்னார்கள் என்பதை பார்த்தோம். அதே போன்று சில மனிதர்கள் கூட்டமாக பள்ளிவாசலிலே உட்கார்ந்து அல் குர்ஆனை ஓதி அல் குர்ஆனை படிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே போன்று கல்விகளிலே சிறந்த கல்வி அல் குர்ஆனுடைய கல்விதான் என்பதையும் அதற்குரிய ஆதாரத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதற்கு அடுத்த அம்சமாக சூரத்துல் பக்ராவை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதிலும் முக்கியமாக சூரத்துல் பக்ராவுடைய தனிச்சிறப்பம்சங்கள், ஏனைய சூறாக்களுக்கு சொல்லப்படாத சூரத்துல் பக்ராவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில முக்கியமான தனிச்சிறப்பம்சங்களையும் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். அதே போன்று சூரத்துல் பக்ரா என்ற அந்த சூறாவிற்கு பக்ரா என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்ன என்பதையும் பார்த்தோம். அதே போன்று அந்த சூரா மதனியான சூரா என்றும், அதே போன்று மக்கியாவான சூரா என்றால் என்ன, மதனியான சூரா என்றால் என்ன போன்ற விளக்கங்களையும் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் சூரத்துல் பக்ரா பற்றிய இன்னும் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சில சிறப்புகளை நாங்கள் பார்ப்போம். ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் சூரத்துல் பக்ராவை ஓதி வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன, இது பற்றி ஹதீஸ்களிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது விடயமாக சூரத்துல் பக்ரா வீட்டிலிருந்து ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், சூரத்துல் பக்ரா வீட்டிலிருந்து ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1860 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், கபிரிஸ்தானங்கள் அடக்கஸ்தலங்களை எடுத்துக்கொண்டால் அங்கே இபாதத்துகள் நடைபெறாது. வணக்கஸ்தலம், அதாவது கபிரிஸ்தானங்கள் அடக்கஸ்தலங்களிலே இபாதத்துகள் நடைபெறாது. அது இபாதத்துக்குரிய இடமல்ல. அதைத்தான் நபியவர்கள் சொன்னார்கள், அதாவது கபிரிஸ்தானங்களை போன்று உங்களுடைய வீடுகளை ஆக்கி கொள்ளாதீர்கள், இபாதத்து செய்யாத நன்மைகளை செய்யாத இடமாக உங்களுடைய வீடுகள் ஆக்கி கொள்ளாதீர்கள், உங்களுடைய வீட்டில் நீங்கள் இபாதத்து செய்யுங்கள் என்ற அர்த்தத்தில் நபி அவர்கள் அப்படி சொன்னார்கள். அதனால் நாங்கள் வேறு ஹதீஸ்களில் பார்க்கலாம், எங்களோட தொழுகையில் ஒரு பங்கை வீட்டில் தொழுமாறு நபியவர்கள் சொன்னார்கள். அதாவது சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகையில் ஒரு சில தொழுகைகளை வீட்டில் அமைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ வீடுகளை நாங்கள் கபிரிஸ்தானங்களை போல ஆக்கி கொள்ளக்கூடாது. எந்த இபாதத்தும் நடைபெறாத, எந்த வணக்கமும் நடைபெறாத
ஒரு இடமாக அப்படியான கபிரிஸ்தானங்களை போன்று எங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடாது. வீடுகளில் அமல் நடைபெறணும், இபாதத்து செய்யப்படணும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் போய்விடுவான் என்று சொல்லல, ஓடி விடுவான் என்று சொல்லல, விரண்டோடுவான். சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டால் ஷைத்தானால நிற்க முடியாது, அவன் விரண்டு ஓடி விடுவான் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னா, அப்ப ஷைத்தான் விரண்டோடக்கூடிய அளவுக்கு சூரத்துல் பக்ரால என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்கணும். அப்ப அப்படியான ஒரு மகத்தான சூரா தான் சூரத்துல் பக்ராவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய வீடுகளிலிருந்து ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு சூறாவாக அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் பக்ராவை வைத்திருக்கிறான். இது ஒரு சிறப்பு. அதே போன்று சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் சில சிறப்புகள் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1910வது ஹதீஸாக பதிவாக இருக்கின்றது. நபி அவர்கள் கூறினார்கள், இக்ரஉல் பக்ரா, நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, ஏனென்றால் அதை ஓதி வருவது உங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். இப்போ சூரத்துல் பக்ராவை நாங்கள் ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தால் அதிலே பரக்கத் இருக்கின்றது. பொதுவாக நபி அவர்கள் பரக்கத் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ எல்லா விடயங்களிலும் அந்த பரக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். எங்களோட பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும், எங்களோட பிள்ளைகள் அது பரக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய வீடு வாசல்கள் அது பரக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய உடலிலே எங்களுடைய செயல்களிலே அது பரக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக சூரத்துல் பக்ராவை ஓதுவது பரக்கத்தை ஏற்படுத்தும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று வதர்கஹா ஹஸ்ரா, சூரத்துல் பக்ராவை விட்டு விடுவது, ஓதாமலேயே சூரத்துல் பக்ராவை விட்டு விடுவது இழப்பை தரும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் பக்ராவை நாங்கள் ஓதாமலே இருந்தால், ஓதாம அதை அப்படியே விட்டால் அது எங்களுக்கு நஷ்டத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்தும் சொல்லும்போது, வலா தஸ்ததிஉல் பதலத்து ஸஹரா, சூனியக்காரர்கள் சூரத்துல் பக்ராவுக்கு முன்னால் செயலிழந்து போவார்கள். சூரத்துல் பக்ராவை எவர்களெல்லாம் ஓதி வருகின்றார்களோ, எவர்களெல்லாம் தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, சூனியம் அவர்களை பாதிக்காது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. அப்போ சூரத்துல் பக்ராவை ஓதுவது பரக்கத்தை ஏற்படுத்தும், அதை ஓதாமல் இருப்பது இழப்பை ஏற்படுத்தும். அதே போன்று அதை ஒருவர் ஓதக்கூடியவராக இருந்தால் எந்த தீங்கும் அவரை பாதிக்காது என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இன்னொரு சிறப்பு, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் 1912வது ஹதீஸிலே வருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்தா பில் குர்ஆனி யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல குர்ஆன் கொண்டு வரப்படும், கியாமத்து நாள்ல குர்ஆன் கொண்டு வரப்படும். வ அஹ்லிஹில் லதீன கானு யஅமலூன பிஹி, குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனை அமுல்படுத்தியவர்கள், குர்ஆனை வாழ்க்கையில் செயல்படுத்தியவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், தக்துமுஹு சூரத்துல் பக்ரா வ ஆலு இம்ரான், அந்த இடத்துல சூரத்துல் பக்ராவும் சூரா ஆல் இம்ரானும் முன்னால் வந்து நிற்கும். குர்ஆன் கொண்டு வரப்படும், குர்ஆனை அமுல்படுத்தியவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த இடத்துல சூரத்துல் பக்ராவும் சூரா ஆல் இம்ரானும் முன்னே கொண்டு வரப்படும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த சூரத்துல் பக்ராவுக்கும் சூரா ஆல் இம்ரானுக்கும் 3 உவமைகளை சொன்னார்கள். 3 உவமைகளை சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார், அந்த 3 உவமைகளை நான் மறக்கவே இல்லை. அப்படியான 3 உவமைகளை, உதாரணங்களை நபி அவர்கள் இந்த 2 சூறாக்களுக்கும் சொன்னார்கள். ஒன்று, அந்த 2 சூறாக்களும் 2 மேகங்களை போன்று காட்சியளிக்கும் என்று சொன்னார்கள். அல்லது 2 கருநிற மேகத்துக்கு மத்தியில் ஒரு நடுவிலே வெள்ளை நிறம் இருப்பது போன்று அந்த 2 சூறாக்களும் இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லது அந்த 2 சூறாக்களும் 2 கூட்டங்களாக பறக்கக்கூடிய பறவைகளை போன்று இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா பக்ராவுக்கும் சூரா ஆல் இம்ரானுக்கும் உதாரணம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், துஹாஜானி அன் சாஹிபிஹிமா, சூரத்துல் பக்ராவும் ஆல் இம்ரானும் முன்னால் வரும், வந்து என்ன செய்யும், அதை ஓதியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும்.
அதை ஓதியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த இரண்டு சூறாக்களையும், பக்ராவையும் ஆல் இம்ரானையும் நாங்கள் தொடர்ந்து ஓதக்கூடியவராக இருந்தால் எங்களுக்காக அந்த சூறாக்கள் அல்லாஹ்விடத்திலே வாதாடும். நாங்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஓதிய சூரத்துல் பக்ரா எங்களுக்காக வாதாடும். நாங்கள் ஓதிய சூரா ஆல் இம்ரான் எங்களுக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஏனைய சூறாக்களுக்கு சொல்லப்படாத பல சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு சூறா தான் சூரத்துல் பக்ராவாக இருக்கின்றது. ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சூனியக்காரர்களை பலமிழக்க செய்யக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் பக்ரா இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ரால சில முக்கியமான வசனங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ஆயத்துல் குர்ஸ். இந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு பற்றியும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்றுதான், அதாவது ஷைத்தான் கற்றுக் கொடுத்த ஒரு செய்தி, நபி அவர்களால் உண்மைப்படுத்தப்பட்ட செய்தி. அதுதான், நாங்கள் தூங்குகின்ற வேளையில் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்கினால் காலை பொழுதை அடையும் வரைக்கும் தூங்கக்கூடிய அந்த மனிதரை ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று ஷைத்தான் சொல்ல, அதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உண்மைதான் என்று உண்மைப்படுத்தினார்கள். அப்போ உறங்கும் போது நாங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு உறங்கினோம் என்று சொன்னால் காலை பொழுதை அடையும் வரைக்கும் எங்களை ஷைத்தான் நெருங்க முடியாது. இப்போ ஷைத்தானை எங்களுக்கு நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வசனமாக ஆயத்துல் குர்சி என்ற வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் கட்டாயம் இதை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய உறக்கத்துக்கு முன்னால் இந்த ஆயத்துல் குர்சியை நாங்கள் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார், பிள்ளைகளுக்கு இந்த பழக்கத்தை நாங்கள், இந்த சுன்னாவை நாங்கள் சொல்லிக் கொடுத்து அதை அவர்களுக்கும் நாங்கள் பழக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆயத்துல் குர்சிக்கு சொல்லப்பட்ட இன்னொரு சிறப்பு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கர ஆயத்துல் குர்சி துபர குல்லி சலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லா அய்யமூத, அவர் சுவர்க்கம் நுழைவதை தடுக்காது அவருடைய மௌத்தை தவிர. அப்படி என்றால் அவர் மரணித்து விட்டால் சுவர்க்கம் என்ற கருத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொன்னாலும் அதிகமான ஹதீஸ்களை உலமாக்கள் இதனை ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். நசாயிலே 9928வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அப்ப ஐங்கால தொழுகைக்கு பின்னால ஆயத்துல் குர்சி ஓதினால் அது எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தரும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக சொல்லப்பட்ட சில சிறப்புகள். அதே போன்று சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான வசனம் தான் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி, கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூல் என்று தொடங்கக்கூடிய வசனங்கள். இது பற்றியும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ பில் ஆயத்தைனி மின் ஆகிரி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராட கடைசி 2 வசனங்களையும் யார் ஓதுகின்றாரோ, அதாவது இரவில ஃபீ லைலத்தின், இரவில யார் ஓதுகின்றாரோ கஃபதாஹு, எல்லா தீங்குகளிலிருந்தும் அவரை பாதுகாக்க அந்த 2 வசனம் போதும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை யார் இரவுல ஓதுகிறாரோ, ஒருவருக்கு இரவுல ஓத தவறிவிட்டால் அவர் தூங்குறதுக்கு முன்னால் ஓதலாம். அப்ப இரவுல இந்த 2 வசனங்களையும் யார் ஓதுகின்றாரோ எல்லா தீங்குகளிலிருந்தும் அவரை பாதுகாப்பதற்கு அந்த 2 வசனமே போதுமாகும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்பையுடைய வசனங்கள் தான் இந்த ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிறைய சிறப்புகளை உடையதாக சூரத்துல் பக்ரா இருக்கின்றது. இப்போ நாங்கள் சூரத்துல் பக்ராவை விடக்கூடாது. அடிக்கடி சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதை வாசிக்க வேண்டும். அதனுடைய பொருளை வாசித்து அதனுடைய கருத்துக்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று இருந்தால் நிச்சயமாக நபி அவர்கள் சொல்வது போன்று
அந்த சூரத்துல் பக்கரா எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் ஓதி பார்த்தால் எங்களுக்கு விளங்கும் அது எப்படியான நலவுகளை பரக்கத்துகளை மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதை ஓதக்கூடியவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். நாங்களும் ஓதினால் அதை புரிந்து கொள்ளலாம். அடுத்த அம்சமாக அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றது, சூரத்துல் பக்கராவுடைய உள்ளடக்கம் என்ன, அதில் அல்லாஹ் எதை பற்றி பேசி இருக்கின்றான் என்பதை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக சூரத்துல் பக்கராவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்த்தால் மார்க்கத்திட பெரும்பான்மையான விடயங்களை சூரத்துல் பக்கரா பேசி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப பகுதி எடுத்து பார்த்தால் அல்லாஹு தாலா மனிதர்களை 3 வகையாக பிரித்து பேசுகிறான். அதில் முதலாவது அல்லாஹ்வை பயந்து நடந்த தக்குவாதாரிகள் ஈமான்தாரிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இரண்டாவது சாரார் அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மூன்றாவது சாரார், அதாவது குஃப்ரை மறைத்து வைத்துக்கொண்டு தங்களை இஸ்லாமியர்கள் போன்று வெளிக்காட்டி முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான். சூரத்துல் பக்கராட ஆரம்பத்தில் முஃமின்களை பற்றி, காஃபிர்களை பற்றி, முனாஃபிக்குகளை பற்றி, இப்படி 3 சாராரை பற்றி அல்லாஹு தாலா அதனுடைய ஆரம்பத்தில் பேசுகிறான். அதே போன்று சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஒருவன் என்பதை எடுத்து காட்டக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். அதே போன்று அல்லாஹுடைய ஆற்றலை புரிய வைக்கக்கூடிய அவனுடைய அத்தாட்சிகள் படைப்புகளை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே பேசுகிறான். அதே போன்று சூரத்துல் பக்கராவிலே படிப்பினை தரக்கூடிய சில சம்பவங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், அதே போன்று தாலூத் மன்னனுடைய சம்பவம், இப்படி முக்கியமான படிப்பினை தரக்கூடிய சம்பவங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போன்று சூரத்துல் பக்கரால யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய சில மோசமான பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சில மோசமான தீய குணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று மனிதனுடைய படைப்பின் ஆரம்பம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் மத்தியில் நடைபெற்ற உரையாடல், இது பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே பேசுகின்றான். அதே போன்று சில இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே பேசுகின்றான். தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, இப்படியான இபாதத்துகளை பற்றி பேசுகின்றான். அதே போன்று குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். அதாவது திருமண சட்டங்கள், தலாக்குடைய சட்டங்கள், இத்தாவுடைய சட்டங்கள், பால்குடி சட்டங்கள், இப்படி குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை அல்லாஹ் பேசுகின்றான். அதே போன்று கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அல்லாஹ் சூரத்துல் பக்கரால பேசி இருக்கின்றான். வியாபாரம், ஈடு வைத்தல், அதே போன்று கடன், இப்படி கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பேசி இருக்கின்றான். அதே போன்று மரண சாசனம், வசியத், இந்த வசியத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவிலே பேசி இருக்கின்றான். அதே போன்று பழிக்கு பழி வாங்குதல், போர் செய்வதுடைய சட்டங்கள், இப்படி முக்கியமான இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் பக்கராவிலே பேசி இருக்கின்றான் என்பதை இந்த சூறாவை படிப்பதற்கு முன்பு நாங்கள் சுருக்கமாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களுக்கான விளக்க உரையை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே எவற்றை நாங்கள் படித்தோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் மற்ற மனிதர்களுக்கு சொல்லுவதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.